ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உறவுகளோட பெயர்களெல்லாம் ஹிந்தியில் என்னென்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். பேசிக்காக அம்மாவில் தொடங்கி அம்மா அப்பா அப்படின்றத ஹிந்தியில் எப்படி கூப்பிடணும் அப்படின்றதுல தொடங்கி என்னென்ன உறவுகள் இருக்கோ மோஸ்ட்லி அது எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அம்மாவை ஹிந்தியில் மாதா அப்படின்னு சொல்கிறோம். மாதா. அதே பேச்சு வழக்கில் மா அப்படின்னு கூப்பிட்றோம். மாதா மா அப்படின்னா அம்மா. அப்பாவை ஹிந்தியில் பிதான்னு சொல்கிறோம். பேச்சு வழக்கில் பாப்பா பாப் அப்படிலாம் சொல்கிறோம். அதே மரியாதையாக சொல்லணுன்னா பிதாஜி. அம்மாவை மரியாதையாக சொல்லணுன்னா மாதாஜி. எல்லா உறவுகளோட பெயரையும் ட்ரெடிஷ்னலாகவும் சரி பேச்சு வழக்கில் எப்படி கூப்பிட்றோன்றதையும் நான் சேர்த்து தான் கவர் பண்ணியிருக்கேன். மாதான்றதை நம்ம ட்ரெடிஷ்னலாக சொல்லுவோம். மான்றது பேச்சு வழக்கில். அது மாதிரி இங்கே பித்தான்றது ட்ரெடிஷ்னலாக சொல்கிறோம். பாப்பா பாப் அதெல்லாம் பேச்சு வழக்கில் கூப்பிட்றது. ஓகேயா? பிரதர் அப்படின்னு இங்கிலீஷில் எப்படி காமனாக அண்ணனுக்கோ தம்பிக்கோ சொல்கிறோமோ அதே மாதிரி ஹிந்தியில் பாயி அப்படின்னு சொன்னால் பாயின்னா அண்ணனோ இல்லை தம்பியோன்னு அர்த்தம். அதே படா பாயி அப்படின்னு சொன்னோன்னா எல்டர் பிரதர் அண்ணன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இன்னும் அதை பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பேசும்போது பையா அப்படின்னு சொல்லுவோம்ல. ஹிந்தி பையா கடையில் பானிபூரி சாப்பிட போனேன் அந்த மாதிரிலாம் பையா சொல்லுவோம்ல. அதான் பையானா அண்ணா. ஒரு கடையில் போய் நீங்கள் எதாவது பொருள் வாங்கும்போது அண்ணா அண்ணா ஸ்டேஜில் யாராவது இருந்தாங்கன்னா பையா அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம். ஓகேவா? அதான் எல்டர் பிரதர் அப்படின்னா படா பாயி. பேச்சு வழக்கில் பையா. எங்கர் பிரதர் அதாவது தம்பி அதை ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா சோட்டா பாயி. சோட்டானா சின்ன, சோட்டா பாயி அப்போ தம்பி. படா பாயினா படானா பெரிய, ஸோ அண்ணா. சோட்டானா சின்ன, ஸோ தம்பி. ஓகேவா? எங்கர் பிரதர் சோட்டா பாயி. பேச்சு வழக்கில் பாயி அப்படின்னே சொல்லிக்கலாம் தம்பியும். பேச்சு வழக்கில் அண்ணாவை பையானும் தம்பியை பாயின்னு சொல்கிறோம். சிஸ்டர் அப்படின்னா பொதுவாக சகோதரின்னு சொல்லுவோம் இல்லையா? அக்காவாக இருந்தாலும் சரி தங்கச்சியாக இருந்தாலும் சரி பெஹன் அப்படின்னு சொன்னால் அவங்க சிஸ்டர் அப்படின்னு அர்த்தம். பெஹன் அப்படின்னா சிஸ்டர். அக்காவாக இருக்கிற பட்சத்தில் அது படி பெஹன். படி பெஹன். பேச்சு வழக்கில் தீதி. தீதின்னா அக்கா. தீதி நம்ம அக்கா அப்படின்னு கூப்பிடுவோம் இல்லையா? அது மாதிரி தீதி அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம். அப்போ எல்டர் சிஸ்டர் அப்படின்னா பெடி பெஹன். எங்கர் சிஸ்டர் அப்படின்றத ஹிந்தியில் சோட்டி பெஹன். சோட்டி பெஹன் அப்படின்னா தங்கச்சி. கூப்பிடும்போது பெஹன் அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம். தமிழில் நம்ம அப்பாவோட அப்பாவையும் சரி அம்மாவோட அப்பாவையும் சரி தாத்தா அப்படின்னு தான் காமனாக கூப்பிடுவோம். தாத்தா பாட்டி. ஹிந்தியில் கொஞ்சம் வேறு. அப்பாவோட அப்பாவுக்கு வேறு பேர், அம்மாவோட அப்பாவுக்கு வேறு பேர். ஹிந்தியில் அப்பாவோட அப்பாவை தாதா அப்படின்னு சொல்கிறோம். மரியாதையாக சொல்லணும்னா தாதாஜி. தாதா தாதாஜி அப்பாவோட அப்பாவை. அப்பாவோட அம்மாவாக இருந்தால் தாதி இல்லைன்னா தாதிஜி. மரியாதையாக தாதிஜி அப்படின்னு சொல்லணும். தாதி அப்படின்னா அப்பாவோட அம்மா. அம்மாவோட அப்பாவை என்ன சொல்கிறோன்னு பார்க்கலாமா? அம்மாவோட அப்பாவை நானா அப்படின்னு சொல்லணும். மரியாதையாக நானாஜி. ஜீன்ற வார்த்தை நம்ம யார்கிட்ட பேசும்போது மரியாதையாக ஒரு வார்த்தையை பின்னாடி சேர்க்கணுன்னா ஜீன்னு சேர்த்துக்கிட்டோன்னா அது மரியாதை. ஓகேவா? ஹிந்தியில் ஹாஞ்சி சொல்லுங்க ஜி அந்த மாதிரி பேசுவாங்களா, அதான் நானாஜி. நானாஜி அம்மாவோட அப்பா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அம்மாவோட பாட்டி அப்படின்றவங்கள நானி அப்படின்னு சொல்கிறோம். நானி மரியாதையாக நானிஜி. நானி நானிஜின்னா அம்மாவோட அம்மா. இப்போது அப்பாவோட அண்ணா இருப்பாங்க இல்லையா? நம்ம தமிழில் பெரியப்பான்னு நம்ம கூப்பிடுவோம். அவங்கள ஹிந்தியில் தாவு. தாவு அப்படின்னா பெரியப்பா. பெரியப்பாவை எப்படி மரியாதையாக கூப்பிடணும்? தாவுஜி அப்படின்னு கூப்பிடணும். தாவுஜி அப்படின்னா பெரியப்பா. அப்பாவோட அண்ணா ஒய்ஃப் அதாவது பெரியப்பாவோட ஒய்ஃப் பெரியம்மா இருக்காங்களே அவங்கள தாயி அப்படின்னு கூப்பிடணும். மரியாதையாக தாயிஜி. தாயி மரியாதையாக தாயிஜி பெரியம்மா. ஓகேவா? இப்போது அப்பாவோட தம்பி நம்ம தமிழில் சித்தப்பான்னு சொல்லுவோம் இல்லையா? அவங்கள ஹிந்தியில் சாச்சா. சாச்சானா சித்தப்பா. சாச்சா ஜீன்னு சொன்னோம்னா மரியாதையாக சித்தப்பான்னு கூப்பிட்றோம். சாச்சா சித்தப்பா. அப்போ சித்தி என்னன்னு சொல்லணும்? சாச்சி. சாச்சின்னா சித்தி. ஓகேவா? அவன் சித்தியை மரியாதையாக சாச்சிஜி. சாச்சிஜின்னா சித்தி. இப்போ அப்பா கூட பிறந்த அக்காவோ தங்கச்சியோ அதாவது நம்ம அத்தைன்னு சொல்லுவோம் இல்லையா? அவங்கள ஹிந்தியில் புவான்னு சொல்கிறோம். மரியாதையாக புவாஜி அப்படின்னு சொல்கிறோம்.
புவா புவாஜி. அப்பா கூட பிறந்த சிஸ்டர் இருப்பாங்களா, அதாவது நம்மளோட அத்தையோட ஹஸ்பண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள எப்படி சொல்லணும் அப்படின்னா ஃபூஃபா ஃபூஃபா, ஃபூஃபாஜி ஃபூஃபா. அவங்க புவா, இவங்க ஃபூஃபா. அவங்க அத்தை வந்து புவா, மாமா வந்து ஃபூஃபா. நம்ம எல்லா அத்தையும் அத்தைன்னு தான் சொல்லுவோம், எல்லா மாமாவும் மாமான்னு தான் சொல்லுவோம். ஆனால் ஹிந்தியில் அப்பா கூட பிறந்த தங்கச்சி அக்கா அந்த அத்தையை வேறு மாதிரி சொல்கிறோம். அப்பா கூட இங்கே வந்து அம்மா கூட பிறந்த மாமாவோட ஒய்ஃபை வேறு மாதிரி கூப்பிட்றோம். அப்பா கூட பிறந்தவங்கள எப்படி கூப்பிடணும்னு பார்த்துட்டோம். இப்போ அம்மா கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ அவங்கள மாமா தான் சொல்கிறோம். ஹிந்திலையும் மாமா தான். இப்போ நம்ம தாய் மாமாவோட ஒய்ஃபை சொல்லணுன்னா அத்தைன்னு சொல்லுவோம் இல்லையா, இங்கே வந்து மாமின்னு சொல்லணும். மாமா மாமி. அப்பா சைடுனா பூவா ஃபூஃபா. இந்த சைடு அம்மா சைடுனா மாமா மாமி. புரிஞ்சதா? அம்மா கூட பிறந்த அக்காவும் சரி தங்கச்சியும் சரி, பெரியம்மா சித்தி 2 பேர் இருக்காங்களா, அவங்க 2 பேரையுமே மௌசி அப்படின்னு தான் சொல்கிறோம். மௌசிஜி மௌசி. அது பெரியம்மாவாக இருந்தால் படி மௌசி, சித்தியாக இருந்தால் மௌசி மட்டும். அது இவங்க 2 பேரோட ஹஸ்பண்ட், அதாவது பெரியப்பா இல்லை சித்தப்பா இருக்காங்களா, அவங்க 2 பேரும் எப்படி கூப்பிடணும் அப்படின்னா மௌசா மௌசாஜி மௌசாஜி இல்லைனா மௌசா. பெரியப்பானா மௌசா, சித்தப்பானாலும் மௌசா தான். மரியாதையாக சொல்லும்போது மௌசாஜி அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஓகே. ஹிந்திலையும் தமிழ்லையும் நிறைய சிமிலர் வேர்ட்ஸ் இருக்குது, அதாவது ஒரே மாதிரியான அர்த்தங்கள் உள்ள வார்த்தைகள் இருக்குது. அதில் ஒன்று தான் இப்போ பார்க்க போகிறோம். தூய தமிழில் கணவனை எப்படி சொல்லுவோம்? பதின்னு சொல்லுவோம். ஒய்ஃபை அதாவது மனைவியை எப்படி சொல்லுவோம்னா பத்னின்னு சொல்லுவோம். அதே தான் இங்கே ஹஸ்பண்ட் அப்படின்னா பதி தேவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய்ஃபை பத்னி அப்படின்னு சொல்கிறாங்க. பேச்சு வழக்கில் பிவி அப்படின்னு சொல்கிறாங்க. காட் இட்? மருமகன் அப்படின்றத ஹிந்தியில் தாமாத் அப்படின்னு சொல்கிறாங்க. தாமாத் அப்படின்னா மருமகன், பேச்சு வழக்கில் ஜமாயி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. மருமகன் அப்படின்னா தாமாத். மருமகள் அப்படின்றவங்கள ஹிந்தியில் பஹு அப்படின்னு சொல்கிறாங்க. பஹு அப்படின்னா மருமகள். இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம்னா புத்திரவது அப்படின்னா மருமகள். பஹு புத்திரவது ரெண்டுக்குமே மருமகள் தான் அர்த்தம். மாமனாரை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா சசுரஜி அப்படின்னா சசுர் தான் மாமனார். மரியாதையாக சசுரஜி அப்படின்னா மாமா. ஓகேவா? மாமனார். இன்னொன்று பாபுஜி அப்படின்னும் சொல்கிறோம். பாபுஜி அப்படின்னாலும் மாமனார். மாமியார் அப்படின்றவங்கள ஹிந்தியில் சாஸ் அப்படின்னு சொல்கிறோம். சாஸ் அப்படின்னா மாமியார். மரியாதையாக சாசுமா அப்படின்னா மாமியார் தான். அத்தை அப்படி சொல்லலாம், அதான் சாசுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிந்திலையும் தமிழ்லையும் நிறையா சிமிலர் வேர்ட்ஸ் இருக்குன்னு முன்னாடியே சொன்னேன்ல, அதே தான். புத்திரன் புத்ரி அப்படின்னு தூய தமிழில் பையன் பொண்ணு மகன் மகளை வந்து சொல்லுவோம் இல்லையா, அதே தான் இங்கேயும். பையனை வந்து புத்திர அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் பேச்சு வழக்கில் பேட்டா, மேரா பேட்டா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, பேட்டா. அதே பொண்ணாக இருந்தால் மகளாக இருந்தால் பேட்டி. நல்ல ட்ரெடிஷ்னல் ஹிந்தியில் பார்த்தோன்னா புத்ரினாலும் மகள், பேட்டினாலும் மகள். மேரா பேட்டி, மேரா பேட்டா கேள்விப்பட்டிருப்பீங்க. பேட்டானா பையன், பேட்டினா மகள். பேரன் பேத்தி இருக்காங்க இல்லையா, அவங்களையும் அதாவது நம்மளுக்கு பொதுவாக தமிழில் பேரன் பேத்தி அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் ஹிந்தியில் மகன் வழியில் வந்தால் வேறையும், மகள் வழியில் வந்தால் வேறு மாதிரியும் சொல்கிறாங்க. மகன் வழியில் வந்த பேரனாக இருந்தால் போத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. மகள் வழியில் வந்த பேரனாக இருந்தால் நாத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. போத்தா நாத்தி. புரிஞ்சதா? மகன் வழியில் வந்த பேத்தியாக இருந்தால் போத்தின்னு சொல்கிறாங்க. மகள் வழியில் வந்த பேத்தியாக இருந்தால் நாதின் அப்படின்னு சொல்கிறாங்க. நாத்தின். ஓகேவா? நாத்தின். போத்தி நாத்தின் அப்படின்னா பேத்தி. வீடியோ ரொம்ப லாங்காக போகிறனால பேலன்ஸ் இருக்கிற ரிலேஷன்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் பேலன்ஸ் என்னெல்லாம் இருக்குது, நாத்தனாரோட ஹஸ்பண்ட் எப்படி சொல்லணும், தங்கச்சி ஹஸ்பண்ட், அக்கா ஹஸ்பண்ட், அப்புறம் ஹஸ்பண்டோட அண்ணா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.